நம்ம ஸ்டைலில் பிரியாணி தால்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல் ஊற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணால் நம்ம ஸ்டைல் கத்திரிக்காய் தால்ச்சா ரெடி.